செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். டெங்குவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ட்ரீம் 2024 என்கிற திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். டெங்குவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ட்ரீம் 2024 என்கிற திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ட்ரீம் 2024 என்று ஒரு விரிவான திட்டத்தின் துவக்க விழா சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக டெங்கு பயிற்சி வழிகாட்டியும் அதற்கென வடிவமைக்கப்பட்டு டெங்கு இணைப்பு செயலியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஏடிகே ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம், சுகாதாரத்துறை அரசு செயலர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் செவ்வேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் மதிப்பீட்டு குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் மதிப்பீட்டு குழு தலைவர் நாஜிம் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்களால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள பணிகளை தொடர்ந்து புதிய பணிகளும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அரசு செயலர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். இந்த மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏடிகே ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, வைத்தியநாதன், KSP ரமேஷ், சம்பத், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், ஞாக தியாகராஜன், செந்தில்குமார், பிரகாஷ்குமார் மற்றும் அரசு துறை செயலர்கள் ஆஷிஷ் மாதவ்ராவ் மோர், ஜவஹர், சட்டப்பேரவைத் தலைவர் தயாளன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடைபெற்றது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சிறிய அளவிலான சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தினர். இதனிடையே விநாயகர் சிலை கரைப்பு தொடர்பான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்தினை அமைதியான முறையில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊர்வலத்தின் போது பிற மத வழிபாட்டு தலங்கள் அருகே கோஷங்கள் எழுப்புவது, பட்டாசுகள் வெடிப்பது போன்ற செயல்கள் கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் நாளை போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி நகர பகுதிகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, ஆம்பூர் சாலையில் போக்குவரத்துக்கு தடை விதித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி நாளை மதியம் 12 மணி முதல் 5 மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது. திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இன்று நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்போது ஆலயத்தில் விநாயகர், தர்பாரண்யேஸ்வரர், அம்பாள், சனீஸ்வர பகவான் உள்ளிட்ட சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் சிறுவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் 10 செப்டம்பர் 2024 சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்தினை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வளாகத்திலிருந்து தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி காலை 9 மணி அளவில் நடைபெற்றது.
இதில் புதுச்சேரி மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் செவ்வேல், துணை இயக்குநர் திரு ரகுநாத், மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி சைமுனிஷா பேகம் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணியானது புதுச்சேரி முக்கிய வீதிகளில் தற்கொலையை தடுக்கும் விதமான முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் கே பாலன் பொன்மணி ஸ்டீபன், மனநல மருத்துவர் டாக்டர் எம் கெஜலட்சுமி மற்றும் மனநல ஆலோசகர் திரு வி ராஜா அவர்கள் பேரணி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இதில் சபரி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, ராக் செவிலியர் கல்லூரி, ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி மற்றும் ஷேன் செவிலியர் கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காலை 10 மணியளவில் இந்திரா காந்தி பட்ட மேற்படிப்பு கருத்தரங்கு கூட்டத்தில் தற்கொலை தடுப்பு சம்பந்தமான கருத்தரங்கு நிகழ்ச்சி மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் செவ்வேல், அதிகாரி டாக்டர் திருமதி ஷைமுனிஷா பேகம் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் திரு ஆத்மநாதன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீபன், மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் கே மதன், மனநல மருத்துவர் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் அவர்கள் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வதென்று மாணவர்களுக்கிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் எம் கெஜலட்சுமி, மனநல மருத்துவர், தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம் அவர்கள் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வதென்று விளக்கமாக எடுத்துக் கூறினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக திரு ராஜா மனநல ஆலோசகர் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள், மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். மன உளைச்சல், குடும்ப பிரச்சினை, மது மற்றும் போதை பழக்கம் உள்ளவர்கள், தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் எந்த நேரமும் இலவச ஆலோசனை பெற கட்டணமில்லா தொலைபேசி எண் 144116 அழைத்து பயன்பெறலாம் என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி தர்மாபுரியில் அமைந்துள்ள SRM வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியுடன் JCI பாண்டிச்சேரி மண்டலம் 16 இணைந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி ஒன்றை நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு வாசகங்களை முழங்கி கையில் பதாகைகளுடன் தர்மாபுரி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தொடங்கி முத்தரையர் பாளையம் வழியாக மேட்டுப்பாளையம் சந்திப்பு வரை கோஷங்களுடன் பேரணி ஊர்வலமாக வந்தனர். இந்த பேரணியை பள்ளியின் தாளாளர் திரு ஆனந்த், JCI பாண்டிச்சேரியின் தலைவர் திரு JC ஜெகதீசன் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய காவலர்கள் சேர்ந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை JCI நிர்வாகிகளும் பள்ளியின் ஆசிரியர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர். பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பாக மாணவர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சகாயமேரி தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியை ராஜலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். நிகழ்வில் பூரணாங்குப்பம் தனசுந்தரம் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனர் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். இதில் தன்னார்வலர்கள் சமூக சரவணன், சிறு சேமிப்பு ஆலோசகர் பிரசாந்த், இயற்கை உணவு ஆலோசகர் வண்டிமுத்து, பள்ளி பெற்றோர் குழு உறுப்பினர் பாலச்சந்தர், நுகர்வோர் அமைப்பு குழு சிவச்சந்திரன், பூரணாங்குப்பம் சதீஷ் கலந்து கொண்டனர். பள்ளி ஆசிரியர் அரவிந்த்ராஜ் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்தியா கூட்டணியினர் வருகிற 18ஆம் தேதி பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடக் கோரியும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரியும் இந்தியா கூட்டணி சார்பில் வருகிற 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதென இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடிய அளவில மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். ஆனால் மின்சார கட்டணத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு எந்த விதமான மின்சார கட்டண உயர்வும் இல்லாமல் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கண்டித்து இந்த தினம் நாம் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம்.
Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. சார் இன்னொரு கார். ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் பாஜக சார்பில் பொய்யா விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பொய்யா விநாயகர் ஆலயத்தில் பாஜக சார்பில் அமைச்சரின் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச சேலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பிஜேபி பிரமுகர்கள் கலையரசன், மோகன்ராஜ், மதுரை என்கிற ஆறுமுகம், சிவகுமார், ஜெயக்குமார், சுரேஷ் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவ பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயகிரிவ பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரிவ பெருமாளுக்கு சோடச தீபாரதனை காட்டப்பட்டு சேஷ வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரிவரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தங்கும் விடுதிக்கு அனுமதி அளித்ததற்கு தொகுதி எம்எல்ஏ நேரு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதில் தங்கும் விடுதி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் தங்கும் விடுதிக்கான அனுமதியை நகராட்சி உள்ளிட்டவை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அப்பகுதியில் தங்கும் விடுதி அமைத்தால் தங்களது அமைதி பாதிக்கப்படும் என்று கூறி அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த எம்எல்ஏ நேரு அங்கு வந்து அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அப்போது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக உள்ள விடுதிக்கு அனுமதி தர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மக்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி கூட்டுறவு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார், புதுச்சேரியில் கடந்த 40 வருடங்களாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழ்நிலை உருவாகியுள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலை உருவாகியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது போல சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர், தலைமை செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது வருகிற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்றும் அவர் தெரிவித்தார்.
புதுவை மாநிலத்தில் இறப்பு காலங்களில் அரசால் பதிவு மேற்கொள்ளும் போது அளிக்கப்படும் ஆவணங்களை அடிப்படையாக வைத்து குடும்ப அட்டையிலிருந்து இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கலாம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் லட்சக்கணக்கான குடும்ப அட்டைகளில் இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படவில்லை. இதையடுத்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் இறந்தவர் பெயரை இயக்குநர் அலுவலகம் வந்து 30 நாட்களுக்குள் பொதுமக்கள் நீக்க வேண்டும். இல்லாவிடில் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டை நீக்கம் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்யவோ எரியூட்டவோ நகராட்சிகள், கொம்யூன் பஞ்சாயத்துகள் அல்லது அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் சான்றிதழ் வழங்குவர். அதன்படி இறப்புச் சான்றிதழ் ஆவணங்களை அங்கு பெற்றுக்கொள்ளலாம். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியின் அறிவிப்பை துறையின் அமைச்சர் திரும்பப் பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்டு திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை தொகுதி எம்எல்ஏ நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்டு திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கியினை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பத்திரிகையாளர்கள் அடையாள அட்டை பெறுவதற்கான விதிமுறைகள் தளர்த்த கோரி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முத்தரசன் வேண்டுகோள். பத்திரிகையாளர்கள் சலுகைகளை பெறுவதற்கு அரசு அடையாள அட்டை கட்டாயம் என்கிற நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல், பத்திரிகையாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்தல் ஆகியவற்றில் சிறு பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது. பத்திரிகையாளர்கள் விண்ணப்ப படிவம், அடையாள அட்டை பெறுதல், பத்திரிகையாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்வதற்கான விண்ணப்ப படிவம் இரண்டையும் அரசு வெளியிட்டுள்ளது. இவை இரண்டுமே பத்திரிகையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிறு பத்திரிகைகளை முழுமையாக ஓரம் கட்டும் வகையில் உள்ளதாக கருத்து நிலவுகிறது. பத்திரிகை துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றும் அனைவருமே பத்திரிகையாளர்கள்தான். ஆனால் செய்தியாளர்களை மட்டும் தனியாக பிரித்து அதிலும் வடிகட்டி எண்ணிக்கையை சுருக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய செய்தியாளர்கள் மட்டுமே பத்திரிகையாளர்கள் என்று அரசு வரையறுப்பது எந்த வகையில் நியாயம்? பத்திரிகையாளர்கள் போராடி பெற்ற சில சலுகைகளை பத்திரிகையாளர்கள் பெறுவதற்கு அரசு அடையாள அட்டை பெறுவதை முன்னிபந்தனையாக்கப்படுவது எந்த வகையில் நியாயம்? 2023ஆம் ஆண்டிற்கான பத்திரிகையாளர்கள் அடையாள அட்டை பெறுவதற்கான வழிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இது பத்திரிகையாளர்களை வடிகட்டும் விதமாக, அதிலும் குறிப்பாக சிறு குறு பத்திரிகையாளர்களை பாதிப்பதாக அமைந்துள்ளது. பத்திரிகையாளர்களின் பணி நியமன ஆணை, பத்திரிகையாளர்களின் கல்வி சான்றிதழ், வங்கி மூலமாக ஊதியம் பெறுவதற்கான சான்று, 3 ஆண்டுகளுக்கான ஆடிட்டர் மூலம் வரவு செலவு கணக்கு, காலமுறை இதழ்கள் 10,000 பிரதிகள் அச்சடித்ததற்கான அச்சக பில்கள், இதுபோன்ற விதிமுறைகளை நடைமுறையில் நிறைவேற்றப்படுவது மிகவும் கடினமான ஒன்று. இது அரசுக்கு தெரியாத ஒன்றல்ல, நன்றாகவே தெரியும். சிறு பத்திரிகையாளர்களை பொறுத்தளவில் பெரும்பாலும் வணிக நோக்கில் செயல்படுவதில்லை. நியூஸ் பிரிண்ட் பேப்பர், அச்சுக்கூலி, விநியோக செலவு, நிர்வாக செலவு என்று கணக்கிட்டால் 10,000 பிரதிகள் அச்சடித்தாலும் சிறு பத்திரிகையாளர்களுக்கு நஷ்டமே ஏற்படும். பத்திரிகை நடத்தவே முடியாது. காட்சி ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் என்று மீடியாக்கள் விரிவுபட்ட நிலையில் சிறு பத்திரிகையாளர்கள் எவ்வாறு தாக்குப்பிடிக்க முடியும்? நஷ்டத்தோடு இயங்கும் சிறு பத்திரிகைகள் 10,000 பிரதிகள் எப்படி அச்சடிக்க முடியும்? மிக மிக குறைவான செலவில் நஷ்டத்தோடு நடத்தப்படும் சிறு பத்திரிகையாளர்களுக்கு ஆடிட்டர் மூலமாக கணக்கு தர முடியுமா? அதுவும் 3 ஆண்டு கணக்கை இப்போதே கேட்பது எந்த வகையில் நியாயம்? ஒரு சிலவற்றை தயாரித்து பல்வேறு சிறு பத்திரிகைகள் சமூக பொறுப்புணர்வுடன் மக்கள் நலனை முன்வைத்து ஜனநாயகத்தின் 4வது தூண்களாக செயல்படுகின்றன. நஷ்டத்தை ஈடுகட்ட எல்லா வகையிலும் செலவுகளை குறைக்கும் கட்டாயம் சிறு பத்திரிகைகளுக்கு ஏற்படுகிறது. இதில் ஊதியமும் ஒன்று. எனவே சிறு பத்திரிகைகளில் ஊதியம் பிரதானமாக இருக்காது. சமூக பொறுப்புணர்வு என்ற நோக்கம் பிரதானமாக இருக்கும். ஊதியம் வாங்காமலும் குறைந்த ஊதியத்திலும், அதுவும் தொடர்ந்து பெற முடியாமலும் அர்ப்பணிப்பு முறையில் செயல்படும் சிறு குறு பத்திரிகையாளர்கள் அதிகம். இவர்களை சம்பளம் என்ற வரையறைக்குள், அதுவும் வங்கி மூலமாக பெற வேண்டும் என்று கொண்டு வருவது நடைமுறைக்கு எப்படி பொருந்தும்? கல்வி தகுதி என்பதை விட பத்திரிகையாளர்களுக்கு சமுதாய ஞானம் மற்றும் அனுபவங்களே போதுமானது, பொருத்தமானது. சிறு பத்திரிகையாளர்களின் இந்த யதார்த்த உண்மை நிலையை அரசு புரிந்து சிறு பத்திரிகையாளர்களை தூக்கிவிட அரசு முன்வர வேண்டும். அந்த வகையில் சிறு மற்றும் குறு பத்திரிகையாளர்கள் அடையாள அட்டை பெறுவதற்கான விதிமுறைகள் தளர்த்தப்பட வேண்டும். நடப்பாண்டிலிருந்து அமலுக்கு கொண்டு வருவது சாத்தியமில்லை. அடுத்த ஆண்டிலிருந்து அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அனைத்து பத்திரிகைகளும் RNI பதிவு பெற்றிருக்க வேண்டும்.
ஆண்டுதோறும் RNI பதிவு புதுப்பிக்கப்பட வேண்டும். பணியாற்றும் பத்திரிகை நிறுவனங்களிடமிருந்து பணியாற்றுவதற்கான சான்றும் அனுபவ சான்றிதழும் தரப்பட வேண்டும். பத்திரிகைகள் நிற்காமல் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்க வேண்டும். தலைமைச் செயலகம், லோக்கல் காவல் நிலையம், உள்ளாட்சி அலுவலகங்கள், கிளை நூலகங்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க பொதுமக்களுக்கும் விநியோகிக்கப்பட வேண்டும். 3000 பிரதிகளுக்கு குறையாமல் அச்சடித்து விநியோகிக்க வேண்டும். இவற்றை அரசு சீராக கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும். அரசு அடையாள அட்டை வழங்குவதில் அக்ரிடியேஷன் கார்டு, பிரஸ் பாஸ் என்கிற பேதம் தேவையில்லை. ஒரே அடையாள அட்டையாக வழங்க வேண்டும். இதில் தமிழக அரசு கவனம் செலுத்தி உரிய முறையில் மாற்றம் கொண்டு வரும் என்று நம்புகிறோம். சமூக பொறுப்புணர்வு என்கிற நோக்கத்தோடு செயல்படும் உண்மையான சிறு பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும். பத்திரிகையாளர்கள் நல வாரியத்தை பொறுத்தவரையில் நல வாரியத்தின் செயல்பாடுகள் வெளிப்படையாக அமைய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் முதன்மை செய்திகள். டெங்குவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ட்ரீம் 2024 என்கிற திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.